Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் சீனியவரைக்காய் எப்படி வேணால் சொல்லுவாங்க, நம்ம கொத்தவரைக்காய்ன்னு சொல்லுவோம். கொத்தவரங்காவை சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி நல்லா கொத்தவரங்காய் படுற மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா நம்ம வணக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.